சூலூர்பேட்டை செங்காள அம்மன் தரிசனம் உங்கள் Behindwoods Om சேனலில் காணலாம். இந்த முன்னோர்கள் சாபத்திலிருந்து நாங்க எப்படி வெளியில வர்றது? எங்க குடும்பத்துக்கு பரம்பரை சாபம் இருக்கு, முன்னோர்கள் சாபம் இருக்கு, நிறைய பேரு எங்க குடும்பத்துக்கு சாபம் கொடுத்திருக்காங்க. இதுக்கு நாங்க என்ன பண்றது? வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளியாக பிறக்க கடவாய் என்று முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் சாபம் கொடுத்தார். எங்க பரம்பரையில பெண் குழந்தையே பிறக்காதான், அப்படி ஒரு சாபம் இருக்கு. எங்க பரம்பரையில யாருக்குமே சொந்த வீடு அமையாதான், அப்படி ஒரு சாபம் எங்களுக்கு இருக்கு. இதுக்கு நாங்க என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. எங்க தாத்தாவோட தாத்தாவுக்கும் அவரோட தம்பிக்கும் சண்டை. அவரோட தம்பி எங்க குடும்பத்துக்கு ஒரு சாபம் கொடுத்திருக்கிறாரு. இந்த முன்னோர்கள் சாபத்திலிருந்து நாங்க எப்படி வெளியில வர்றது? நான் ரொம்ப நல்லவன், என் மனைவி ரொம்ப தங்கமானவ, என் குழந்தைகளும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஆனா இந்த சாபம் எங்க குடும்பத்தை ஆட்டி படைக்குது. இதுக்கு நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் கல்லூரியில பேராசிரியையா வேலை பார்த்தப்போ ஒரு மாணவி என்கிட்ட வந்து ரொம்ப அழுதான். என்னன்னா, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் இவங்க வீட்டுக்கும் சண்டை. அந்த பக்கத்து வீட்டுக்கார பெண்மணி இந்த மாணவியை நிறைய அமங்கலமான வார்த்தைகளை சொல்லி சாபம் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் பழிச்சிருமா என்று அந்த மாணவி என்னிடம் வந்து கேட்டு அழுதாள். அப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் இந்த பதிவு. எங்க குடும்பத்துக்கு பரம்பரை சாபம் இருக்கு, முன்னோர்கள் சாபம் இருக்கு, நிறைய பேரு எங்க குடும்பத்துக்கு சாபம் கொடுத்திருக்காங்க. இதுக்கு நாங்க என்ன பண்றது என்று கேட்டால் அதற்கான பதில் திருவிளையாடற் புராணத்தில் வலை வீசின படலத்தில் இருக்கிறது. சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேதங்களை உபதேசம் செய்து கொண்டிருந்தார். பார்வதி தேவி கொஞ்சம் அசந்து தூங்கிட்டாங்க. உடனே சிவபெருமானுக்கு கோபம் வந்து, நீ பூலோகத்தில் போய் பிறக்க கடவாய் என்று சாபம் கொடுத்தார். விரதமும் அரணும் இன்றி மீன் படுத்து இளைஞரான பரதவர் மகளாக என்று பணித்தனன். அந்த சத்தம் கேட்டு விநாயக பெருமான் உள்ளே வந்தார். என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொண்டு, இந்த வேதங்கள் தானே நீங்கள் என் அம்மாவிற்கு சாபம் கொடுக்க காரணம் என்று அவற்றையெல்லாம் வேகமாக கிழித்து எறிந்தார். அந்த சத்தம் கேட்டு முருகப்பெருமான் உள்ளே வந்தார். அவரும் நடந்ததை தெரிந்து கொண்டு வேதங்களை தானும் கிழிக்க முற்பட்ட போது எல்லாத்தையும் விநாயக பெருமான் கிழிச்சிட்டார். இப்ப நம்ம பங்குக்கு ஏதாவது செய்யணுமே, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சவர் ஏற்கனவே விநாயக பெருமான் கிழித்து போட்ட அந்த வேதங்களை எல்லாம் இவர் எடுத்து கிழிக்க ஆரம்பித்தார். உடனே சிவபெருமான் முருகப்பெருமானுக்கு சாபம் கொடுத்தார். அறுவரை நெஞ்சு போழ்ந்தால் இலை வடிவேல் எம் கை முருகனை வணிகர் தம்மின் மூங்கையாகு என்றனன். வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளியாக பிறக்க கடவாய் என்று முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் சாபம் கொடுத்தார். பிறகு நந்தி தேவரை அழைத்து, என்னுடைய அனுமதி இல்லாம இவங்க ரெண்டு பேரையும் நீ அனுப்புனில, அதனால உனக்கு ஒரு சாபம். நந்தி சொன்னார், உங்கள் பிள்ளைகள், அவர்கள் உங்களை பார்க்க வருகிற போது நான் எப்படி தடுக்க முடியும்? சிவபெருமான் சொன்னார், அதெல்லாம் எனக்கு தெரியாது, உனக்கு ஒரு சாபம் வச்சுக்கோ. என்ன சாபம் தெரியுமா? நீ போய் சுறா மீனாக பிறக்க கடவாய். தீங்கு விளைந்தது உன் தனக்கும், இந்த தொடுத்த தீங்கு ஒழிய இன்றுவோ சுறா உரு ஆகி வையம் உடுத்த காரோத நீர் புக்கு உழல்க என்று நந்தி தேவருக்கும் சாபம் கொடுத்தார் சிவபெருமான். யார் யாருக்கெல்லாம் சாபம் கொடுத்தார்? பார்வதி தேவிக்கு, முருகப்பெருமானுக்கு, நந்தி தேவருக்கு. ஆனா விநாயக பெருமானுக்கு சாபம் கொடுக்கலையாம். நியாயமா பார்த்தா முதல் சாபம் அவருக்கு தான் கொடுத்திருக்கணும். ஆனால் விநாயக பெருமானுக்கு சாபம் கொடுக்கவில்லை சிவபெருமான். என்ன காரணம் என்பதை திருவிளையாடற் புராணம் இப்படி சொல்கிறது. வெறு வரு வேழ முகத்தனை விதித்த சாபம் பெரு வலி தன்னை சாரும் பெற்றியால் சாபம் கூறான்.
விநாயக பெருமானுக்கு யாராவது சாபம் கொடுத்தால் அது கொடுத்தவர்களை தான் போய் சேருமே தவிர விநாயக பெருமானை ஒன்றும் செய்யாது என்பதால் சிவபெருமான் விநாயக பெருமானுக்கு மட்டும் சாபம் கூறவில்லை என்கிறது திருவிளையாடற் புராணம். எங்களுக்கு ஒரு குடும்பத்தோட சாபம் இருக்கு, எங்க பரம்பரைக்கு ஒரு சாபம் இருக்கு, முன்னோர்கள் சாபம் இருக்கு என்று நினைப்பவர்கள் உடனடியாக விநாயகர் வழிபாட்டை தொடங்குங்கள். மிக நிச்சயமாக அந்த சாபத்திலிருந்து நீங்கள் மீண்டுவிட முடியும். ஏனென்றால் விநாயகருக்கு மட்டுமல்ல, அவருடைய அடியவர்களுக்கும் யாராவது சாபம் கொடுத்தால் அது கொடுத்தவர்களை தான் பாதிக்குமே தவிர விநாயக பெருமானை வணங்குபவர்களை அந்த சாபம் ஒன்றும் செய்யாது என்று திருவிளையாடற் புராணம் கூறுகிற காரணத்தால் இப்படி சாபம் இருக்கிறது என்று பயப்படுகிற ஆன்மீக அன்பர்கள் விநாயகரை வழிபட தொடங்குங்கள். விநாயக பெருமானுக்கு என்று நிறைய மந்திரங்கள் இருக்கின்றன. எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க அப்படின்னா பரவாயில்லை. ஓம் கம் கணபதையே நமக என்கிற மந்திரத்தை மட்டுமாவது சொல்லி வாருங்கள். ஒவ்வொரு நாளும் விநாயக பெருமானை நீங்கள் வழிபடுகிற போது எப்படி விநாயக பெருமானுக்கு சாபம் கொடுத்தால் அது தன்னைத்தான் பாதிக்கும் என்று சிவபெருமான் சாபம் கொடுக்காமல் இருந்தாரோ, அதே போல யாராவது நமக்கு சாபம் கொடுத்தால் அது நம்மை ஒன்றும் செய்யாது. மிகுந்த நம்பிக்கையோடு விநாயகர் வழிபாட்டை தொடங்குங்கள். உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் நன்றியும் நிறைய அன்பும்.